அருண்குமார் பாரதி கண்ணம்மா சீரியலோட ஆக்டர், ஹீரோன்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் தெரியும், தலைமை இல்லாத மீம்லேயே இருக்காது. அதிகபட்சமாக நடிப்பாப்பில், கொடுக்குற காசோட அதிகமாக நடிப்பார்னு சொல்லி பல மீம்கள் போடப்பட்டது. ஸோ அவர் உள்ளே போகிறதுக்கான ஹீரோ கேட்டகரியாக அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த ரஃப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 8வது பேரே அவராக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்சேஷனல் ஸ்டார் அண்மையில் வந்து எவ்வளோ படங்கள் எடுத்து யார் யாரோ சென்சேஷனல் ஆனாங்களோ இல்லையோ, இப்போ வந்து ரீசெண்டாக என் தலைமை ஒரு படம் எடுத்து ரொம்ப பெருசாக சென்சேஷனல் ஆனாப்பில். அந்த படம் எடுத்து ஸ்க்ரீனில் ஓடினா கூட இவ்வளோ நாள் ஓடி இருக்காது. ஆனால் அதை பற்றி அதிகமாக பேச வச்ச டைரக்டர் அண்ட் ஆக்டர் கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்கள். ஸோ கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்களுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா சொல்லப்படுது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரஞ்சித் அவர்கள் உள்ளே போனால் இந்த மாடர்ன் கல்ச்சர், அவருக்கு சும்மாவே இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்காது, மாடர்ன் ட்ரெஸ்லாம் பார்த்தா பிடிக்காது. தலைமை உள்ளே போய் எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்குது. அதனால் அதை யாரும் யோசிக்காதீங்க, அதை அப்படியே அந்த இடத்துல விட்டுருங்க. இந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அமலா சாஜி அவர்களோட பேரும் இடம்பெற்றிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அமலா சாஜி உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பூனம் பாஜ்வா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரஃப் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர்கள் தான் இப்போதைக்கு இருக்குது.